ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்போ A83 அப்படின்ற மாடலில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் பற்றி, அதாவது ஒரு மொபைல் ஃபோனுக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஓப்போ A83ன்ற மாடல் நம்ம வந்து டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய பேக் கேஸ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய பேக் கேஸ். ஸோ இந்த பேக் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய அந்த கோல்டன் கலர் பேட்ஸாக கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த கோல்டன் கலர் பேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெளியே இருக்கக்கூடிய நெட்வொர்க் சிக்னலை ரிசீவ் பண்ணி உங்களுடைய மொபைல் போர்டில் இருக்கக்கூடிய ஆண்டனா மூலியமாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறது தான் வந்து இதுக்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன் போர்டில் இருக்கக்கூடிய என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ என் கையில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோன் போர்டு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஓப்போ A83 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெயின் பிசிபி போர்டு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து இதில் வந்து காம்போனன்ட்ஸ் பார்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த ஓப்போ A83யோட பிரைமரி கேமரா. சரிங்களா? ஸோ அதாவது பேக் கேமரா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? ஸோ அதோடைய ஃப்ளாஷ் லைட். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ஓப்போ A83யோட ஃப்ளாஷ் லைட்டு. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு பேடு. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு பேடு. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு பேடு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பேக் கேஸில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டனாவை வந்து இதில் வந்து டச் பண்ணும்போது உங்கள் மொபைல் வந்து அந்த வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்கை வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக தான் இந்த இது வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பேக் கேஸில் நம்ம சொன்ன இந்த 3 டாட் இந்த 2 டாட் இந்த 2 டாட்லாமே வந்து இதில் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து இருந்தது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பிசிபி போர்டில் வந்து காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஐசி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஹீட் சிங்க்னு சொல்லுவோம். இந்த சில்வர் கலரில் இருக்கிறதுக்கு பேர். ஸோ இதை வந்து தனியாக வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து இதுக்கு கீழே தான் வந்து அந்த ஐசிஸ் எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கனெக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேட்டரி கனெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த பேட்டரி கனெக்டர் அப்படின்றது நம்மளுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணுறது இன்பில்ட் பேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்பில்ட் பேட்டரியை கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இருந்தது. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுடைய டிஸ்பிளே கனெக்டர். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுடைய கீழே இருக்கக்கூடிய சார்ஜிங் கனெக்டர், அதாவது சார்ஜிங் போர்டு சப்போர்ட்னு சொல்லக்கூடிய கனெக்டருக்கு வந்து ஸ்ட்ரிப்பு மூலியமா இதில் வந்து உங்களுக்கு வந்து லைன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து தனித்தனி லைன்ஸ் தான். சரிங்களா? ஸோ இது வந்து B2B கனெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இது போர்டோடைய இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போர்டோட இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமரா. சரிங்களா? ஸோ நம்ம செல்ஃபி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்து ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமரா. ஸோ இது வந்து ஃபோனுடைய இன்னொரு செகண்டரி மைக் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறது வைக்கிறதுக்காக இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து அந்த ப்ராக்சிமிட்டி சென்சார், நம்ம ஃபோன் பேசும்போது வந்து டச் எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக லைட் வந்து டிஸ்பிளேக்காக வந்து வச்சிருப்பாங்க, ஆஃப் ஆகி ஆன் ஆகிறதுக்காக. சரிங்களா? ஸோ நம்ம ஃபோன் பேசும்போது டைமில் மட்டும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பிரைமரி கேமரா தான். ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய சிம் சாக்கெட், நம்ம சிம் 1 சிம் 2 மெமரி கார்டு இதெல்லாம் போடுறோம் இல்லையா? ஸோ அந்த பர்பஸ்க்காக இருக்கக்கூடியதான் வந்து இருந்தது. சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து காம்போனன்ட்ஸ், அதாவது ஐசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஐசி எல்லாம் இந்த ஹீட் சிங்க்குக்கு கீழே வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பவர் கனெக்டர், அதாவது இப்போ நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய பவர் பட்டன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பட்டன் அதை நான் அந்த ஃப்ரண்ட் பேனல் இருக்கும், அது காட்டும்போது நான் காட்டுறேன். ஸோ அந்த 2 பவர் கனெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவர் பட்டனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கனெக்ட் ஆகிறதா இருந்தது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் அப்பு வால்யூம் டவுன். சரிங்களா? ஸோ அந்த இதுக்காக உள்ளதா வந்து இந்த கனெக்டர். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு மெயின் பிசிபி போர்டில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்றது இதுதான். சரிங்களா? ஸோ இது போக உங்களுக்கு அந்த நெட்வொர்க் கேபிள், கோஆக்சியல் கேபிள் அப்படின்றது கனெக்ட் ஆகிறது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இது நிறைய இடத்துல வந்து சர்வீஸ் பண்ணும்போது இது வந்து ஒழுங்காக வந்து கனெக்ட் பண்ணாமல் விட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ அப்படி கனெக்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த மொபைலில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் வந்து கம்ப்ளைண்ட் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு வந்து சடனாக வந்து நெட்வொர்க்கே வரல, நான் சிம் கார்டு போட்டிருக்கேன் அப்படின்லாம் இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம் கார்டு போட்டிருந்தும் எனக்கு வந்து டவர் வந்து அப்பப்போ வந்து வந்துட்டு போகுது. ஸோ அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் வரும். சரிங்களா? ஸோ அது வந்து இந்த நெட்வொர்க் சம்மந்தமாக வரக்கூடிய கம்ப்ளைண்ட். ஸோ அது வந்து இந்த கோஆக்சியல் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ஓப்போ A83ல இருக்கக்கூடிய மெயின் போர்டில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து ஓப்போ A83ல இருக்கக்கூடிய சப்போர்டுடைய பார்ட்ஸ் என்னன்றதை நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ நம்ம சப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் வந்து இன்னைக்கு வந்து அந்தந்த மாடலை பொறுத்து உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து இந்த ஓப்போ A83 அப்படின்ற மாடலுடைய சப்போர்டு தான் வந்து இது.
சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹெட்ஃபோன் ஜாக்ன்றது தான் வந்து இந்த இது சரிங்களா. ஸோ இந்த சப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த இதுக்கான மைக் என்ன அப்படி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் சிங்க்கு கீழே இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஹீட் சிங்க்கு நீங்கள் ரிமூவ் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மைக் ஃபால்ட்டுன்னு வருது அப்படின்னா நீங்கள் இந்த ஹீட் சிங்கை ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த மைக்கை நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமே தவிர, அதாவது ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப வேற ரீப்ளேஸ் பண்ண முடியுமே தவிர இந்த ஹீட் சிங்க் எடுக்காமல் உங்களால் பண்ண முடியாது. ஸோ இந்த மைக்கு கீழே தான் வந்து இந்த ஹீட் சிங்க்கு கீழே தான் வந்து இந்த மைக் வந்து இருக்கு சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்கறதுக்கும் சரி, இதில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் சரி பயன்படுத்தக்கூடியதான் வந்து இந்த B2B கனெக்டர் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த இது சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுடைய சார்ஜிங் கனெக்டருடைய ஸ்ட்ரிப் மூலியமாக உங்களுக்கு வந்து மெயின் போர்டுக்கு வந்து சப்ளைவாக போகும். ஸோ இப்போ நம்ம அதை வந்து பார்ப்போம் சரிங்களா. ஸோ அந்த கோஆக்சியல் கேபிளோட இன்னொரு கனெக்டர் வந்து இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம வந்து ஒரு மொபைல் ஃபோன் போர்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் பேனல் சரிங்களா. ஸோ ஃப்ரண்ட் பேனல் சொல்லும்போது நம்ம ஆல்ரெடி இதில் வந்து டிஸ்பிளே அப்படின்றது வரும் சரிங்களா. ஸோ இது வந்து டிஸ்பிளேக்காக இருக்கக்கூடியது. ஸோ இந்த ஃப்ரண்ட் பேனலில் வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயர் ஸ்பீக்கர் சரிங்களா. ஸோ இயர் ஸ்பீக்கர் அப்படின்றது வந்து இது வந்து ஃப்ரண்ட் பேனல்லே தான் வந்து இயர் ஸ்பீக்கர் அப்படின்றது வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த Oppo A83 ஓட பேட்டரி. ஸோ இது வந்து அந்த பேட்டரி கனெக்டர் சரிங்களா. ஸோ இது வந்து அந்த பேட்டரி கனெக்டர். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த Oppo A83 ஓட இந்த டிஸ்பிளே உடைய கனெக்டர் தான் வந்து இந்த இது சரிங்களா. ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் நான் இப்போ இங்கே சார்ஜ் போடுறேன் அப்படின்னா இங்கேருந்து இந்த பவர் சப்ளைவை இந்த மெயின் போர்டுக்கு கொடுக்கறதுக்கு இந்த கனெக்டர் மூலியமாக தான் கொடுக்க முடியும் சரிங்களா. ஸோ அப்போ அதுக்காக தான் வந்து இந்த கனெக்டர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 3 பின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வால்யூம் டவுன் பட்டன், வால்யூம் அப் பட்டனுக்காக இருக்கக்கூடியது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடியது, அதாவது இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இந்த பின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பவர் பட்டனுக்காக இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து கோஆக்சியல் கேபிள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு அப்படியே நம்ம கீழே வர்றோம் அப்படின்னா இது வந்து உங்களுடைய சார்ஜிங் கனெக்டர். ஸோ இன்னைக்கு இந்த சார்ஜிங் கனெக்டர்லாம் போச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம இதை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரிப்பாகவே வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இது வந்து சார்ஜிங் கனெக்டர் மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு வந்து நிறையா லைன்ஸ் வந்து கனெக்ட் ஆகி வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து லவுட் ஸ்பீக்கர் சரிங்களா. ஸோ லவுட் ஸ்பீக்கருக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லவுட் ஸ்பீக்கர் அப்படின்றது எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து என்னுடைய லவுட் ஸ்பீக்கர் கனெக்டிங் பேட்ஸ் சரிங்களா. ஸோ இப்போ இந்த லவுட் ஸ்பீக்கர் போயிருச்சு அப்படின்னா நான் வந்து இந்த லவுட் ஸ்பீக்கர் மட்டும் தனியாக நான் வந்து எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். பட் இதோடைய கனெக்டிங் பேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ இதுதான். ஸோ அப்போ நான் சார்ஜிங் கனெக்டர் மட்டும் எனக்கு ஏறல அப்படின்னா நான் இது செட்டாகவே தான் மாற்றணும் சரிங்களா. ஸோ அப்போ இது வந்து லவுட் ஸ்பீக்கருக்கு இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து சார்ஜிங் கனெக்டர். ஸோ இது ரெண்டுக்கும் பவர் சப்ளை வந்து கொடுக்கறது பிளஸ் இந்த சப்போர்ட் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, இந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த சப்போர்டுக்கு நம்ம வந்து பவர் சப்ளை கொடுக்குறது. ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த B2B கனெக்டர். பிளஸ் இந்த வைப்ரேஷன் மோட்டருக்கு இது மூலியமா பவர் சப்ளை வரும்போது இந்த போர்டில் இந்த வைப்ரேஷன் மோட்டர் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த லைன் தான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த 2 லைன் சரிங்களா. ஸோ அப்போ இந்த 2 லைன் வந்து இங்கே வந்து டச் ஆகும்போது இது மூலியமா வர பவர் சப்ளை பிளஸ் டேட்டானால உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் மோட்டர் வந்து ரன் ஆகும் சரிங்களா. ஸோ அப்போ இந்த ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்ட்ரிப் அப்படின்றது சார்ஜிங் கனெக்டருக்காக மட்டும் கிடையாது, இந்த மொத்த சப்போர்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பிளஸ் இந்த லவுட் ஸ்பீக்கருக்கும் தான் இந்த ஸ்ட்ரிப் சரிங்களா. ஸோ சார்ஜிங் கனெக்டர் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய சரிங்களா. ஸோ அப்போ இந்த ஃப்ரண்ட் கேசிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு டிஸ்பிளே மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்பிளே மட்டும் வாங்குறதுனாலும் வாங்கி மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு அந்த ஃப்ரண்ட் பேனலே வந்து டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பேனல், அதாவது ஃப்ரண்ட் கேசிங் பேனலோட வித் அட்டாச் டிஸ்பிளேவோட வரும் சரிங்களா. ஸோ நீங்கள் அதை மட்டும் வாங்கி நீங்கள் மற்றெல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் அந்த டேமேஜ் ஆனதில் இருக்கக்கூடிய சார்ஜிங் கனெக்டர் எல்லாமே வந்து அதை ரிமூவ் பண்ணி திரும்ப நீங்கள் தான் இதில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்கன்னா ஜஸ்ட் வெறும் பேனல் பிளஸ் டிஸ்பிளே மட்டும்தான் வரும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஃப்ரண்ட் பேனலில் இருக்கக்கூடியது சரிங்களா. ஸோ இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ட்ரிபிள் ஸ்லாட் இருக்கக்கூடிய டூயல் சிம் பிளஸ் மெமரி கார்டு யூஸ் பண்ணக்கூடிய சிம் சாக்கெட், அதாவது சிம் ட்ரே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு பேட்டரி கனெக்டரில் லாக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டீல் மெட்டலில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு லாக்கர் தான் சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம லாக் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ இதுதான் இந்த Oppo A3ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இதுதான் ஓகேவா. ஸோ இப்போ இந்த Oppo A3 மொபைல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு மொபைலை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி நம்ம இப்போ வந்து அதை எப்படி வந்து அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.